ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலம் 3ஆம் வாரம் செவ்வாய். உடன்படிக்கை பேழையை எருசலேமுக்கு கொண்டு வந்தது பற்றி இன்றைய வாசகம் கூறுகிறது. எருசலேம் இப்போது அரசியல் தலைநகர் மட்டுமன்று, இறைவனின் தூய நகரமாகவும் மாறுகிறது. உடன்படிக்கை பேழையின் வழியாக இறைவனையே கண்டு மகிழ்கிறார் தாவீது. தாவீதின் இறைப்பற்று, மகிழ்ச்சியின் ஊற்று இறைவன். எனவே மகிழ்ச்சியுடன் தாவீது பேழையை திருநகருக்கு கொண்டு வருகிறார். மக்களிடமும் மன்னரிடமும் மகிழ்ச்சி பொங்கி வழிகிறது. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, திருப்பாடல் 103:1 என்பது போன்ற பாடல்கள் பாடி ஆட்டமாடி அகமகிழ்கின்றனர் மன்னரும் மக்களும். தாவீது மக்கள் முன் இவ்வாறு ஆடிபாடி கூத்தாடி கொண்டாடுவது அவரது உயிர்நிலைக்கு அடுக்காது என்று கூறியவர்களிடம் ஆண்டவர் முன் நான் ஆடிப்பாடி நடனம் செய்தது முறையே, நான் அதைவிட இன்னும் கடையனும் என் கண்களுக்கு தாழ்ந்தவனுமாவேன் 6:21-22 என்று இறைவன் முன் தன் தாழ்நிலையை எடுத்துரைக்கிறார். என்னே அவரது தாட்சி. இது மட்டுமன்று, ஆண்டவருக்கு தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தி வாழ்த்துகிறார். தான் அரசனாய் இருப்பினும் தனக்கும் அரசர் ஒருவர் இருக்கிறார், அவரை ஆண்டவர் என்பதை உணர்ந்து செயல்படுகிறார். தாவீதின் மனநிலையும் செயல்களும் நமக்கு மாதிரியாய் அமைய வேண்டும். நமது இறைப்பற்று நமது செயல்களில் வெளிப்படுகின்றதா? இறைவனுக்கு புகழ் பாடுவதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோமா? இறைவனுக்கு புகழ் பாடுவதே நம் வாழ்வின் குறிக்கோளாய் அமைகிறதா? இறைவனுக்கு உகந்த பலி நம்மை நாமே அவர் முன் தாழ்த்தி கொள்வதுதான் என்பதை உணர்கிறோமா? தாவீதினுடைய இறைப்பற்று எங்கே? நமது இறைப்பற்று எங்கே? பிறர் என்ன நினைப்பார்களோ என்று எண்ணி நமது பக்தி முயற்சிகளை, செப வழிபாடுகளை எவ்வளவு தடவை ஒதுக்கி வைத்துள்ளோம். தாவீதின் இறைப்பற்றும் தாட்சியும் நமக்கு முன்மாதிரியையும் உறுதுணையும் இருப்பனவாக. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குவோம். அழவிலா அனந்தமாறி போற்றி, அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி என்று மகிழ்ச்சியுடன் இசைப்போம். தாவீதின் பிறர் பற்று. தாவீது அரசர் மட்டுமன்று, குருவுமாய் இருக்கிறார். சேனைகளில் ஆண்டவருடைய பெயரால் மக்களை ஆசீர்வதிக்கிறார். 6:18 தான் பெற்ற பேறு பெருக இவ்வையகம் என்பதை உணர்கிறார். குடு உயர கோன் உயரும் என்பதை அறிந்து ஆண்டவர் தனக்கு அளித்த ஆசீரை மக்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று இறைஞ்சுகிறார். அனைவருமே ஆண்டவரின் ஆசீரில் பங்கு பெற்றுள்ளனர் என்று காட்ட மக்களுக்கு அவர் உணவளிக்கிறார். தாவீதின் இறைப்பற்று பிறப்பற்றாக மலர்கிறது. மக்கள் மகிழ்ச்சியிலே மகேசனின் மகிழ்ச்சியை காண்கிறார். மக்கள் யாவரும் தத்தம் இல்லம் ஏகினர். 6:19 என்பதிலே அவர்களது மகிழ்ச்சியின் நிறைவு தென்படுகிறது. ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்கின்றோமா? இறை வழிபாடும் பிறர் பசி தீர்த்தலும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாதது என்பதை உணர்கிறோமா? நமது இறைவேண்டல் வழிபாடுகளிலே பிறருக்கு இடம் இருக்கிறதா? எவ்வுயிரும் என் உயிர் போல எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்வாய் பராபரமே. ஆண்டவர் பெயரால் நாமும் மக்களை ஆசிர்வதிப்போம், மகிழ்ச்சிப்படுத்துவோம், வாழ்வாங்கு வாழ வைப்போம். நற்செய்தி மார்க்கு இயல் 3 இறைவாக்கியங்கள் 31 முதல் 35 முடிய. நாசரேத்துள் வாழ்ந்த தன் தாயை பிரிந்து நமது ஆண்டவர் 3 ஆண்டுகள் அலைந்து திரிந்து போதித்தார். புதுமைகளால் தான் தெய்வ திருமகன் என்பதை நிரூபித்தார். மகனின் புகழ் கேட்டு பெற்ற நாளினும் பெரிது வந்தாள் மரியன்னை.
மகனை காண ஓடோடி வந்தாள். பணி செய்து கிடக்கும் மகனை காண காத்து நின்றாள். இதோ என் உறவினர். வந்திருந்த உறவினரை இயேசு அலட்சியம் செய்கிறார் என்று பொருளாகாது. தன் உண்மையான உறவினர் யார் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார் என்பதே உண்மை. சீடர்களை மட்டுமன்று, அங்கு தம்மை சூழ்ந்திருந்த எல்லாரையும் சுட்டி காண்பித்து இதோ என் உறவினர் என்கிறார். அங்கு இருந்தவர்களை மட்டும் குறிக்கவில்லை, மாறாக எங்கும் என்றும் இறை தந்தையின் திருவுளத்தை ஏற்பவர் எல்லோரும் அவருடைய உறவினரை. ஏனெனில் இறைவன் திருவுளப்படி நடப்போர் அனைவரும் இறையரசு குடும்பத்தை சார்ந்தவர்கள். கிறிஸ்துவின் வழியாக இறையரசில் இணைக்கப்பட்ட அனைவரும் கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். கலாத்தியர் 3:28. இரத்த உறவு, நம்பிக்கையுறவு. இயேசு நம்மோடு கொள்ளும் உறவு ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் நம்மை அடைத்து வைப்பதில்லை. அவர் உறவு இறைவனை தந்தை என தாய் என அழைக்கும் அனைவரோடும் சேர்ந்து குடும்பமாக வாழும் ஒரு கூட்டு சமுதாய உறவு. இத்தகைய உறவுதான் குடும்பத்தை, குலத்தை, சாதியை, மொழியை, இனத்தை தாண்டி பரந்த பரஸ்பர உறவு. இந்த உறவிலே உயர்ந்தோர், தாழ்ந்தோர், ஆள்வோர், அடிமை, உள்ளோர், இல்லாதார் என்ற பாகுபாடுகளும் பேதமும் இருக்க முடியாது. அனைவரும் இறைவனின் மக்கள். எனவே அனைவரும் சமம் என்ற உரிமை பாராட்டும் உறவு இது. திரு அவை என்பது இத்தகைய உறவின் பரிமாணமாகவே விளங்க வேண்டும். ஆனால் உண்மையில் இத்தகைய உறவுகள் நம் திரு அவையில் இன்று இடம் பெறுகின்றனவா, வெளிப்படுகின்றனவா? இயேசு நம் உறவுகளை தூய்மைப்படுத்தவும் ஆழப்படுத்தவும் ஆணையிடுகிறார். அனைவரையுமே சகோதர சகோதரிகளாக காணும் தெய்வீக சக்தியை நமக்கு வழங்குகிறார். இதுதானே உண்மையான நம்பிக்கை உறவு. இயேசுவின் தாயுமா அவரை புரிந்து கொள்ளவில்லை? உற்றார் உறவினரோடு இயேசுவின் தாயையும் இங்கு காட்டுகிறார் மார்க்கு நற்செய்தியாளர். இயேசுவின் உற்றார் உறவினர் அருங்குறிகளை எதிர்பார்த்தோ அல்லது செல்வாக்கு பெற்று வரும் போதகர் எங்கள் உறவினர் என்று சொல்லி பெருமைப்படவோ வந்திருக்கலாம். ஆனால் மரியா மகனுடைய பணியில் பங்கெடுக்கும் நோக்கத்துடன் தான் வந்திருக்க வேண்டும். அன்னை என்றுமே அற்புதங்களை எதிர்பார்த்து வாழ்ந்தவர்கள் அல்லர். அவளது வாழ்வு நம்பிக்கை வாழ்வு. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியவர் மரியா. லூக்கா 1:45. மரியா தன் உதரத்தில் தாங்கியதால் மட்டும் இயேசுவுக்கு தாய் அல்லல். ஆனால் உள்ளத்திலும் இயேசுவைப் போல தந்தையின் திருவுளத்தையே நிறைவேற்ற வாழ்ந்ததால் இயேசுவோடு இணைந்த இயேசுவை பிரியாத உறவினராக விளங்கினார். குடும்ப பாசம் பரிசு இருக்கலாம். மார்க்கு 7:1. ஆயினும் இறையரசில் உதயமாகும் பரிபூர்ண உறவுகளுக்கு அது அடிபணிய வேண்டும். சில வேளைகளில் குடும்ப உறவுகளை தியாகம் செய்தாக வேண்டும். இது உறவுகளை முறிப்பது அன்று, மாறாக உறவுகளை விரிவுபடுத்தி நிறைவுபடுத்துவதாகும். உறவுகளை விரிவுபடுத்த இந்த திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம், வரம் பெறுவோம். ஆண்டவர் இயேசு என்றென்றும் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.